கவுண்டமணியனை வந்து காலையில் கோபம் வந்தார் ஷூட்டிங்க்கு. என்னன்னா அன்றைக்கி அவர் புதுசாக கார் வாங்கி அவர் ஓட்டிட்டு வர்றாரு, பஸ் வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ கோவத்தில் இறங்கி இருக்கணும்னு பஸ் டிரைவர் வையோ நம்ம தான் இடிச்சிட்டோம்னு கோவத்தோட பார்த்துருக்கு, பயத்தில் பார்த்துருக்காரு. கவுண்டமணியனை பார்த்தா ஹாப்பி, ஆனால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. யோ ஏன் வண்டி இடிச்ச, படம் மாதிரியே கோவப்படுறீங்களே அப்படின்னு இருக்காப்புல. இது என்னடா இதுன்ட்டு அதுக்குள்ளே கண்டக்டர் எட்டி பார்த்துருக்காரு. ஓகே கண்டக்டராக சப்போர்ட் பண்ணுவார். கவுண்டமணியா வண்டி இடிச்சிட்டாங்க, கவுண்டமணியனை செந்தில்ல கூட வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அப்போ வந்து கவுண்டமணியோட லொக்கேஷன் வர்றாரு. பாருப்பா சண்டைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது, சண்டைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. அது படத்தில் கூட வரும். சோத்துல பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சுருவாரு. என்னையா சோத்துல கல், என்னங்க சிரிப்பாங்க பொண்ணுட்டுக்காரங்க, என்னங்க போய் சோத்துல போய் செங்கல் வச்சு கல் தமாஸ் பண்ணிட்டீங்க, டேய் சண்டைக்கு வாங்கடா பாரு. என்னது சோத்துல கல்லு? ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் பாரா. ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா சோத்தை நம்ம பிசையும் போது விரல்ல அடிபட்டுதா? இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறும்புக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தமாஷ் பண்ணி தெரியாது. அட போக நீங்க சண்டைக்கு வாடா என் கூட. என்ன போக சண்டைக்கு வாடா. என்ன விளையாட்டு? டேய் யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா. டேய் அதான் செய்யறேன்டா.